ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நேரலையை பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து சிலுவையின் தியானத்தை கடந்த நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த மனம் திரும்பின கள்ளன் என்ற தலைப்பிலே இதுவரையும் 9 பாகங்களை பேசியிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிய திருப்பமாக அதே வசனத்தில் இன்னொரு செய்தியை மையமாய் கொண்டு பேச விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 41 வசனம். லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 43 வசனம். அந்த 40 வசனம், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும், அது நாளின் செய்தி. அதாவது நேற்றும் சொன்னேன், கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற எல்லாருமே, திரும்ப சொல்லுகிறேன், சபைக்குள்ள அல்ல, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற ஒவ்வொருவருமே ஆக்கினைக்குட்பட்டவன். நேற்றும் சொன்னேன், அரசனாக இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அவன் வெள்ளையனாக இருக்கலாம், கருப்பனாக இருக்கலாம். ஓசோ எவர், யாரெல்லாம் சபைக்கு வெளியிருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள். நிறைய பேருக்கு அந்த ஆக்கினையினுடைய அந்த வேதனை புரியல. திரும்ப சொல்லுகிறேன், படிக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆக்கினை, அடுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது, அடுத்த ஒரு வார்த்தை தண்டனை. 41 வசனம் தண்டனை. 41 போடுங்க, தண்டனை. நிறைய பேருக்கு அந்த ஆக்கினையும் தண்டனுடைய அந்த அர்த்தம் புரியல. ரொம்ப லேசாக பேசுகிறோம். ஆக்கினை தெரியும். ஆக்கினை என்ற வார்த்தைக்கு நரக ஆக்கினைன்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஹெல், HELL. தமிழ் பைபிளில் ஆக்கினை, ஆங்கில வேதத்தில் ஹெல், HELL. அப்படியானால் 40 போடுங்களேன். 40 அந்த வசனம் சொல்லுகிறது. 40 வசனம், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும். நம்மளாம் நன்றி சொல்ல வேண்டும் அன்பானுளே. அதாவது எவரி மேன் இஸ் அ சின்னர் நாட் பை சர்க்கம்ஸ்டான்சஸ் பட் பை பர்த். அதாவது சூழ்நிலையில யாரும் பாவி அல்ல, பிறக்கும் போதே பாவி. எவனொருவன் தேவனை, தேவனுடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தியத்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறானோ அவன் ஆக்கினைக்கு உட்பட்டவன். அந்த வார்த்தையை அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஆக்கினைக்கு உட்பட்டவன். கவனிங்கள், இனி வரப்போகிறது அல்ல, ஆல்ரெடி ஐ எம் கண்டெம்ட். அந்த தமிழ் வார்த்தை படிங்கள். ஆக்கினை அல்ல, ஆக்கினைக்கு உட்பட்டவன். அப்படியானால் அதில் நீங்களும் இருக்கிறோம், நானும் இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய பெரிய தயவினாலே அதிலிருந்து நம்மை கர்த்தர் மீட்டார். இதைத்தான் வாசிக்கிறோம், அக்கினிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளிகள். நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் அக்கினியில் இருந்தோம். ஆண்டவர் கிருபையாய் இரக்கமாய் உங்களை என்னை மீட்டார். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனை கவனிங்கள், நியாயமான தண்டனை. அதில் வார்த்தை இருக்குது 41, நியாயமான. நிறைய பேருக்கு அது புரியல. இப்போ ஒரு கருத்து இருக்கிறது, தேவன் அன்புள்ளவர். அன்புள்ளவர் ஒரு மனுஷன் நரகத்துக்கு அனுப்புவாரா? இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அவன் மேல் கரிசனை உள்ளவர், அவனை தன்னுடைய சாயலாக உருவாக்க இருக்கிறார். எல்லாம் உண்மை. ஆனால் என்னைக்கு தேவனுடைய சித்தத்துக்கு வெளியே, தேவனுடைய நோக்கத்துக்கு வெளியே, தேவனுடைய கிருபைக்கு வெளியே, தேவனுக்கு வெளியே இருக்கிறானோ அன்றைக்கு எல்லாருமே, திரும்ப சொல்லுகிறேன், நிச்சயமாய் நியாயத்தின்படி அவன் தண்டிக்கப்படுவான். இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்து. அது எப்படிப்பட்ட ஆக்கினை? நம்பர் 1, இன்றைய செய்தி என்னவென்றால், தலைப்பில் பாருங்க, நரகத்தின் மகாவேதனை. ரொம்ப பேருக்கு புரியல இது. அதாவது we take it very easy. அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இன்னைக்கு இதை பற்றி பேசுகிற ஊழியர்கள் குறைவு. எல்லாரும் எதை பேசுகிறாங்கன்னா, ஆசீர்வாதம், வாழ்வு, செழிப்பு, வல்லமை, இதைத்தான் பேசுகிறாங்க. ஆனால் அதிகமாக இன்றைக்கு பேச மறந்த 2 சத்தியங்கள். ஒன்று நரகம், இன்னொன்று பரலோகம்.
இன்னொன்று பரிசுத்தம், இன்னொன்று பாவம். நிறைய இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டேன், அவங்க இங்கேருந்து இன்னொரு சபைக்கு போகிறாங்க, அங்கே எப்படி அவர் பாவத்தை பற்றிலாம் பேசுவாரா? அதெல்லாம் இல்லை பாஸ்டர், 1 மணி நேரம் போகிறதே தெரியல, போனோம் வந்தோம், அவ்வளோதான். சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்குது, எங்கள் வீட்டுக்காருக்கு அது ரொம்ப பிடிக்குது. என்ன பாவம் செய்யறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். கவனிங்க, ஏன் சபையில் வெறுக்கிறாங்க தெரியுமா? பாவம் செய்கிற மனுஷனுக்கு சபை பிடிக்காது. பாவம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. பாவம் செய்கிற ஒரு மனுஷன் நரகத்தை பற்றி பேசினா பிடிக்காது. ஆனால் அதில் அந்த வசனத்தை படிங்க. அந்த வசனம் 40ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை, நீ இந்த ஆக்கினைக்கு என்னை கவனிக்க வேண்டும், சொல்லுகிறவன் அப்படித்தான் இருந்தான். இதை சொல்லுகிறானே அவன் அப்படித்தான் இருந்தான். இதை பேசுகிற நானும் அப்படித்தான் இருந்தேன். நான் ஒரு பிறப்பால் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவ பின்னணியும் அல்ல, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவனும் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தா பரலோகம், இந்து குடும்பத்தில் பிறந்தா நரகம், அப்படிலாம் கிடையாது. என்றைக்கு அந்த தேவனை அறிகிறானோ அந்த ஆண்டவரோடு ஒரு தொடர்பு தான் கிறிஸ்தவம். திரும்ப சொல்லுகிறேன், மதம் என்பது வேறு, கிறிஸ்தவம் என்பது வேறு. மதம் என்பது மனிதன் கடவுளை தேடி ஓடுவது, கிறிஸ்தவம் கடவுள் மனிதனை தேடி வந்தது. இன்றைக்கெல்லாம் மதத்தில் இருக்கிறாங்க, ஆனால் கிறிஸ்துக்குள் இருக்கிறாங்களா கேட்டால் சொல்கிறான், அப்படி எழுதுறான் கிறிஸ்டியன். அவன் என்ன கிறிஸ்டியன் அவனுக்கே இப்போ தெரியல. அதில் ஆர்சி, ப்ராட்டஸ்டன்ட் அதெல்லாம் தேவையில்லை. கிறிஸ்துக்குள் இருக்கிறோமாய். இன்றைக்கு என்னுடைய ஒரு 7 குறிப்புகளை வேகமாக சொல்லுகிறேன். வாட் இஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் த எல்? நரகத்தின் அந்த ஆக்கினை எப்படிப்பட்டது? ரொம்ப பேருக்கு புரியல. இருக்கிற நீங்கள் தெரிந்து கொள்ள அன்பாக கேட்க, இது யாரும் விரும்பாத ஒரு செய்தி. வீடு வரும், கார் வரும், பங்களா வரும், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாமல் மேலாவாய், ஆமேன் அல்லேலூயா. ஆனால் நீ ஆக்கினைக்குட்பட்டவன் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கும் பிடிக்கல. நல்லா பாருங்களேன், அதாவது பிள்ளைகள் கூட கரெக்ட் பண்ணுற ஒரு பெற்றோரை பிள்ளைகள் வெறுக்கிறாங்க. அப்பா கண்டிப்பாக இருந்தால் பையன் சொல்கிறான், இவெல்லாம் ஒரு அப்பனா? அன்புள்ள தகப்பன், இரக்கமுள்ள தகப்பன், தயவுள்ள தகப்பன், என் வாழ்வில் என்னை விட அக்கறை உள்ள ஒரு தகப்பன். அவருடைய ஆசை என்னவென்றால் நீ அதுக்குள்ளே போயிடக்கூடாது. நரகத்தை குறித்த ஒரு 7 காரியங்களை ஏகமாக சொல்லுகிறேன். நம்பர் 1, அது அன்குவென்ச்சபிள் ஃபயர். அங்கே வேதம் சொல்லுகிறது, அது அவிக்கப்பட முடியாத ஒரு நித்திய அக்கினி. வசனங்களை சொல்லுகிறேன், அவிக்கப்பட முடியாத நித்திய அக்கினி. அந்த வார்த்தை லூக்கா சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். திரையில் பாருங்கள், மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். 2 வசனங்கள். முதல் வசனத்தை வாசித்து அடுத்த வசனத்துக்குள்ளே போகும்படி விரும்புகிறேன். அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரே ஒரு வார்த்தை, அவியாத அக்கினி. 2வது வரி 43, அவியாத அக்கினி. இங்கே திரையில் 4வது வரி அவியாத, அதுதான் ஆங்கிலத்தில் போட்டேன், அன்குவென்ச்சபிள் ஃபயர். அந்த அக்கினி அவியாது, ஃபார் எவர் அண்ட் எவர். ரொம்ப பேருக்கு அது புரியல. அந்த அக்கினி கொஞ்ச நாள் இருந்து யோசித்து பாருங்கள். நாமெல்லாம் ஒரு காலத்தில் அடுப்படியில் வேலை செய்தவர்கள் தான். அடுப்படியில் மின்சாரம் இல்லை, அங்கே எக்ஸாஸ்டிங் ஃபேன் கிடையாது, கேஸ் ஸ்டவ் கிடையாது, அடுப்பு தான். அந்த ஊதாங்குழல், அதில் தெரியும் எவ்வளோ வேதனைன்னு சொல்லி. ஆனால் இது அதுக்காக ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு பகல், ஒரு இரவு, ஒரு நேரம். ஆனால் இங்கே என்ன போட்டு தெரியுமா? அந்த அக்கினி அவியா, தட் மீன்ஸ் ஃபார் எவர் அண்ட் எவர். அது எப்படி இருக்குமா? அதுக்கு முடிவே இல்லை. நீ விரும்பினாலும், நீ அழுதாலும், நீ கதறினாலும், கண்ணீர் விட்டாலும், நீ என்னத்தான் வேதனை என்னதான் சொன்னாலும் முடிவே இல்லை. ஏதாவது தேவன் சொன்னார், அந்த அக்கினி என்ன செய்யாது? அவியாத அக்கினி. அடுத்து ஒரு வார்த்தை லூக்கா 16:24, 16:24. எல்லாவற்றையும் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அவன் சொல்லுகிறான், இவன் ஐஸ்வர்யவான். அவன் சொல்லுகிற வார்த்தை, என் தகப்பனாகிய ஆபிரகாமே. ஏனென்றால் இந்த லாசரு ஆபிரகாமின் மடியில் கொண்டு போகப்பட்டான். அவன் சொல்லுகிறான், அதாவது உன்னுடைய விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து. ஹலோ,
உன் விரலின் நுனியை தண்ணீரில், நம்ம சொல்கிறோம்ல எச்ச பண்ணிட்டேன் நான் குடிக்க மாட்டேன்னு, இவன் சொல்கிறான் நீ எச்ச பண்ணால் கூட பரவாயில்ல, அந்த எச்சையே எனக்கு ஆகாரம். புரியலையா? ஐயோ நீ எச்ச பண்ணிட்டேன் தூக்கி குடி. அவன் சொல்கிறான் உன் விரலின் நுனியை, என்னங்க கை சுத்தமாகவே இல்லை, நீ சோறு போடுற. புரியுதா உங்களுக்கு? கை சுத்தமாகவே இல்லை. அவன் கை சுத்தமாக இருக்குதோ இல்லையோ, இப்போ அன்னைக்கு அவன் சுத்தமாக இல்லை, பருக்கள் நிறைந்தவனாக இருந்தான். அவன் பருக்களை நாய்கள் நக்கிற்று. இப்போ சொல்கிறான் அந்த விரலை எடுத்து என் கொஞ்சம் வாயில் தண்ணி ஊற்றுன்றான். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அப்படியானால் அந்த சரீரம் வேறு, சரீரம் வேறு. இது மண்ணான சரீரம், அது மகிமையின் சரீரம். இது அழிவுள்ள சரீரம், அது அழியா சரீரம். அவங்களுக்கு இது வியாதியின் சரீரம், அது ஆரோக்கியின் சரீரம். அவன் சொல்கிறான் பாருங்க, உன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாக்கில் கொஞ்சம் வை. எனக்கு டம்ளர் வேண்டாம், பாட்டில் கூட வேணாம், எனக்கு என்ன போதும்? விரலின் அந்த நுனி, அதை சும்மா சின்ன டிராப் மட்டும் எனக்கு போதும். அப்படியானால் எந்த அளவுக்கு இது வேதனை. அவன் சொல்லுகிறான் என் நாவை, அதன் கருத்து என்னவென்றால், நாலாவது அடுத்த வார்த்தை, இந்த அக்கினி சுவாலையிலே நான், ரொம்ப பேருக்கு புரியல, இந்த வாலிய பசங்களுக்கு, வாலிப பொம்பளை பிள்ளைகளுக்கு புரியல. சும்மா ஏதோ வரான், ஏதோ கை தட்டுறான், ஏதோ பாட்டு பாடுறான். புரியுதா உங்களுக்கு? சொல் பேச்சு கூட கேட்கறதில்ல, தலை வரிச்சின்னு இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அவருடைய அடிச்சூடலை பின்பற்ற வேண்டியவன் நடிகருடைய அடிச்சூடலை பின்பற்றுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு முன்மாதிரி வைத்து போனார். அவர் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டியவன் யாரோருடைய முன்மாதிரியை பின்பற்றுகிறான். பெண்கள் கூட அப்படித்தான். யாரோ ஒரு அம்மா அது மாதிரி ட்ரெஸ் பண்ணுதுன்னா இந்த அம்மா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுது. புரியவே இல்லை, அதெல்லாம் வேண்டாம். அந்த அம்மா ட்ரெஸ் பண்ணுதுன்னா அது வேற, நான் ட்ரெஸ் பண்ண, நான் அப்படிப்பட்டல, நான் அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றும்படி எனக்கு மாதிரியை வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, யார்கிட்ட கெஞ்சுறது? இப்போ யாரிடத்துல கெஞ்சுவது? ஒரு ஐஸ்வர்யமான் சொல்கிறான் அந்த வசனத்தில், ப்ளீஸ், தமிழ் வேதத்தில், நீர் எனக்கு இறங்கி. இப்போ யார் உதவி தேவை? யார்? ஆண்டவருடைய லாச உதவி தேவை. எந்த உலகங்களை புறக்கணிக்கிறதோ அதே உலகம் ஒரு நாள் உங்களுக்கு மண்டியிடும். சொல்ல மாட்டீங்களா? எந்த உலகம் உங்களை பகைக்கிறதோ, எந்த உலகம் உங்களை குறித்து கேவலமாக பேசுகிறதோ அதே உலகத்துக்கு நீங்கள் ஒரு நாள் தேவை. இப்போ யார் அனுப்புங்க? லாசரு. அன்னைக்கு அவன் உதவாதவன், இன்னைக்கு அவன் உதவுவன். அன்னைக்கு அவன் தேவையில்லாதவன், இன்னைக்கு அவன் தேவை உள்ளவன். அன்றைக்கு அவன் பயன்படாதவன், இன்றைக்கு அவன் பயன்படுகிறவன். இந்த நாளில் ஆண்டவருக்கு பயன்பட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கே நீங்கள் பயன்படுவீங்க. வாலிப பிள்ளை, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ ஆண்டவருக்கு பயன்பட்டீங்கன்னா பெற்றோருக்கு பயன்படுவாய், உலகத்துக்கே பயன்படுவாய். யோசேப்பு தேவனுக்கு பயன்பட்டான், எனவே தன் குடும்பத்துக்கு பயன்பட்டான், அந்த முழு தேசத்துக்கும் அவன் பயன்பட்டான். ஸோ லெட் இட் பி கமிட்டட் டு காட். தேவனுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாயிரு. உன் நேரங்களை செலவு பண்ணு, உன் திறமைகளை செலவு பண்ணு, உன் தாளந்துகளை செலவு பண்ணு. தேவன் என்னெல்லாம் கொடுத்தாரோ, உனக்கு இருக்க திறமை எனக்கு இல்லை, எனக்கு இருக்கிற திறமை உங்களுக்கு இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது. God has given his potential. ஆண்டவர் உங்களுக்கென்று திறமை கொடுத்துருக்கிறார். எனக்கு தெரியும், ஐ நோ மை கெப்பாசிட்டி. எனக்கு என்ன இல்லைன்னு தெரியும், என்ன இருக்குதுன்னு தெரியும். பாருங்க, இல்லாத ஒன்றை பார்க்காதீங்க, இருக்கிற ஒன்றை பாருங்க. வாட் ஆல் God has given, ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்தாரோ அதை சொல்லுங்க, அது உங்களுக்கு பயன்படும். அதில் அந்த இங்கே கூட வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, நான் இந்த அக்கினி சுவாலையில் வேதனைப்படும். அதை முதல் குறிப்பு சொன்னேன், அன்குவென்ச்சபிள் thirsting, அவிக்கப்பட முடியாத நித்திய அக்கினி. அதுக்கு இந்த உலகம் எவ்வளோ பரவாயில்ல, கொஞ்ச காலம் பாடு, கொஞ்ச காலம் வேதனை, கொஞ்ச காலம் கண்ணீர், கொஞ்ச காலம் போராட்டம், புருஷன் போராட்டம், பிள்ளைங்க போராட்டம், மனைவி போராட்டம், எல்லா போராட்டம் கொஞ்ச நாள், இது அவிஞ்சிடும் ஒரு நாள். அது அவனே ஒஞ்சு போயிடுவான். அவனே, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், வாழ்க்கை கடினமாக இருக்கும்போது நீங்கள் கடினமாக இருங்கள், கடினமே சொல்லும் என்னை விட ரொம்ப கடினம். வாழ்க்கை கடினமாக இருக்கும்போது நீங்கள் கடினமாக இருங்கள், கடினமே சொல்லும் என்னை விட ரொம்ப உங்கள்கிட்ட என் வேலை ஆகாது. ஆமை. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், இரண்டாவது குறிப்பு, இரண்டாவது, அதாவது மன உளைச்சல் உள்ள ஒரு இடம். ரொம்ப மன உளைச்சல். இந்த மன உளைச்சல் இல்லை,
இதை விட பெரிய மன உளைச்சல் அங்கே. அந்த வசனத்தை படிக்கிறேன். 25 எனக்கு எல்லாம் வாசிக்க நேரமில்லை. லூக்கா 16:25 கவனியுங்கள். நீ உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தாய். அண்டர் த ஃபேன், ஆன் த சோஃபா. ஏசி இல்லைனா தூக்கமே வரல. ஏசி இல்லைன்னா ஏசிலே பிறந்த மாதிரி. புரியுதா உங்களுக்கு? சொல்லக்கூடாது அது. அதாவது நான் இன்னைக்கு அப்புறம் பிரசங்கம் பண்ண போகிறேன். வசதிகள் அல்ல முக்கியம், தேவைகள் தான் முக்கியம். ஏசி வசதி, தேவன் தந்த காற்று தேவை. அது இல்லைன்னா இது என்ன பிரயோஜனம்? வீட்டில் ஏசியே இல்லையா? அப்படியா? எங்கள் பொண்ணு வந்திருக்காத ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களா? செல்வ சீமானாகி ஆபிரகாம் கிட்ட ஒன்றுமே இல்லையே. இப்பொழுது நீ உன் நன்மைகளை, நான் திரும்ப சொல்கிறேன், இந்த உலகத்தில் எவ்வளோ தீமை அனுபவிக்கிறீங்களோ ஒரு நாள் நீ நன்மைகளை அனுபவிப்பீங்க. எவ்வளோ தீமைகள் அனுபவிக்கிறீங்க? கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், உறவுகளால், வேலைகளால், சொந்தங்களால். A day will come, God will comfort you. தமிழில் போடுறது, நீங்கள் நிச்சயமாய் தேற்றப்படுவீர்கள். ஆண்டவர் சொன்னார், எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். யார் தெரியுமா? எல்லாருக்கும் அல்ல இது. கவனிங்க, இந்த பூமியிலே தீமைகளை அனுபவிக்கிறவங்க. 3வது வரி, தீமைகளை நன்மைகளாய் மாற்றுவேன். இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப பாடு. கிறிஸ்தவ வாழ்க்கையே பாடு, ஊழியம் அதை விட பாடு. ஆனால் ஒன்று தெரியும், a day will come. அந்த வார்த்தை சொல்லப்படுறது. அதாவது இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ. என்னை கேட்கிற யாரானாலும் அடுத்தவங்களை பார்க்காதீங்க. வசதியாக இருக்கிறாங்க, நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நான் என் மகிட்ட பேசினேன், 2ஆம் ஆண்டு. புரியுதா உங்களுக்கு? நாங்கள் பாஸ்டா வந்துடுறேன், உங்கள் வீட்டுக்காரங்க பாஸ்டா வந்துட சொல்லு அப்படின்னு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தேவன் யாரை எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கேயே இருங்க அப்படின்னா. தேவன் யாரை எங்கே வச்சிருக்கிறாரோ, மேடம் சபையில் எல்லாமே டாக்டர் தான். மேடம் சபையில் டாக்டர், இன்ஜினியர் எல்லாம் ஹைலி குவாலிஃபைடு. அந்த மேடம், இந்த மேடம் என்னோட ஒரு மேடம் உட்காந்துக்கிறாங்களே, ஹைலி குவாலிஃபைடு. ப்ரொஃபஸர்ன்றாங்க, டாக்டர்ன்றாங்க, இன்ஜினியர்ன்றாங்க, எல்லாமே இன்ஸ்பெக்டர்ன்றாங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க. PA to கலெக்டர்ன்றார் ஒருத்தர். எப்படி இருக்கும்? ஆமீன் சொல்ல மாட்டியா? அது ஒரு ஆசீர்வாதம், இது ஒரு ஆசீர்வாதம். அன்று கண்டதே முகம், இன்று கண்டதும். இதில் ஒன்று கூட இங்கே இருக்குதான்னு தெரியல. நான் சொன்ன ஒன்று கூட இங்கே இருக்குதா இல்லையா? என்ன அப்படி சொல்கிறீங்க? அது கர்த்தனை கொடுத்த கிருபை, அவ்வளோதான். சொல்லுங்கள், என் பிள்ளை டாக்டர் ஆகும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகும். இது இன்னும் பெரிய குடும்பம் தெரியுமா? எங்கிட்டேருந்து உயர்ந்து போன உடனே அவன் இதை மறந்துடுறான். அன்றைக்கி ஒரு பையன் என்னை கேட்குறான், நான் தான் அவனை யூஎஸ்க்கு அமிச்சேன், எனக்கு தெரிஞ்சா பாஸ்டர்ன்றான் என்னை பார்த்து. சொல்லுங்கள், இங்கே வேதனைப்படுகிறோம், அங்கே தேற்றப்படுவோம். நம்புறீங்களா? சொல்ல, இங்கே வேதனைப்படுறேன், a day will come. அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அதில் இன்னொரு வார்த்தை அதாவது 16:25 நீயோ வேதனைப்படுகிறாய். அது சரியான அர்த்தம் தமிழில் போடுங்களேன் அந்த பாயிண்ட். நீயோ மன உளைச்சலோடு இருக்கிறாய். ஹலோ, உலகத்தில் சம்பரமாய் வாழ்ந்தான், வருமானா என்னன்னு தெரியாது. சமீப நாட்களில் இந்த டிவியில் எல்லாமே பேசப்படுற ஒரு திருமணம், அம்பானியின் திருமணம். அவருடைய திருமண அழைப்புதல் 2 லட்சம் ரூபாவாம். கேட்டீங்க? பார்த்தீங்களா? பார்க்கலையா? அவருடைய திருமண அழைப்புதல் 2 லட்சம் ரூபாவாம். பார்க்கறது இல்லையா? அதெல்லாம் அதையா நான் பார்க்கணுன்றியா? நல்லது தான். திருமண அழைப்புதல் 2 லட்சம் ரூபானா எப்படி இருக்குது நமக்கெல்லாம்? நமக்கு மன உளைச்சலாகுது இல்லை. நாம் தேற்றப்படுவோம், அவர்கள் துக்கப்படுவார்கள். வசனத்தை போடுறீங்களா? நாம் தேற்றப்படுவோம். அது வசனம் கவனிங்க. இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ. நீங்கள் வாய்த்த சொல்லுங்க, ஒரு நாள் வரும், இன்றைக்கு நான் வேதனைப்படுறேன், ஒரு நாள் அவரால் தேற்றப்படுவேன். அந்த தேற்றலுக்கு என்ன இல்லை? தமிழ் வேதத்தில் வேதனை, ஆங்கில வேதத்தில் மன உளைச்சல்.
இந்த மன உளைச்சல் கொஞ்சம், ஒரே மன உளைச்சல் பாஸ்டர், ஒரே டிப்ரெஷன், ஒரே ப்ரெஷர், அது கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் சொல்லுங்கள். இப்பொழுது மன உளைச்சல் எவ்வளோ நாள் தான்? மிஞ்சி போச்சுன்னா ஒரு 50 வருஷம், 60 வருஷம், இன்னொரு 10 வருஷம், முடியவில்லை, இன்னொரு 10 வருஷம். ஆனால் நித்தியமாய் யுக யுகமாய் சதா காலங்களும் அவரோடு நாம் தேற்றப்படுவோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கண்ணீர் இல்லை, அலறுதல் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே பாடு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் பாருங்களா, ஒளிமயன் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், அங்கே அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை, இங்கே தான் துக்கம். மூன்றாவது ஒரு குறிப்பு, நரகம் என்பது என்ன? கவனிங்க, அன்சாட்டிஸ்ஃபைட் பிளேஸ். அன்சாட்டிஸ்ஃபைடு, ஒருபோதும் அடங்காத, தனியாத, திருப்தியற்ற ஒரு உலகம். திரும்ப சொல்லுகிறேன், ஒருபோதும் அடங்காத, தனியாத, திருப்தியற்ற. இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. இப்போவே என்னத்தை கொடுத்தாரு பாஸ்டர் ஆண்டவர், அவர் பார்த்தீங்களா, அவரை பாருங்க, இவரை பாருங்க, அந்த புருஷனை பாருங்க, இந்த புருஷனை பாருங்க, எதுக்கு நான் அந்த புருஷனை பார்க்கணும்? ஒருத்தர் கேட்டார், என்ன லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு, நான் ஏங்க லோத்தின் மனைவி நினைக்கணும்னு கேட்டார். லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள், நான் ஏன் அடுத்த மனைவி நினைக்கணும்னு கேட்டார். எப்படிலாம் வசனத்தை கையாளுறாங்க பார்த்தீங்களா? கவனிங்க, இன்றைக்கி தான் திருப்தி இல்லை. உங்களுக்கு எத்தனை பேர் திருப்தியாக இருக்கிறீங்க? என் கணவர் போதுமானவர், என் இந்த வேலை போதும், இந்த வீடு போதும், இந்த வாழ்க்கை போதும், நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு போதும். இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸாக இதை போய் பெருசாக எடுத்து கொடுத்துட்டார் அவர், எனக்கு தெரியாது எடுத்துக்கிறதுக்கு. ரைட், சொல்லுங்கள். இந்த உலகத்தில் என்ன இல்லை? திருப்தி இல்லை. என்ன கொடுத்தாலும் என்ன இருக்காது? அடங்காது. சொல்கிறதில்ல, அடங்காதவங்களாம் அங்கே போய் அடங்கிடுவீங்க. இங்கே அடங்கிடுங்க, அங்கே சுயாதனமாக இருப்பீங்க. நீ தான் ஒருத்தர் சொன்னார், ஒரு பெண்ணை வளைக்கவே முடியாதான். ஏன்னா அவள் எலும்புலேருந்து எடுத்தவள். எலும்பு வளையுமா? எலும்பு வளையுமான்னு கேட்டேன். எலும்பு வளையாது. எலும்பு வளையுமான்னு கேட்டேன். உடையும், ஆனால் வளையாது. அவள் வளைய வேண்டியது தான், சதை தான் வளையும். அவள் அங்கேருந்து எடுக்கப்பட்டதுனால அவள் வளைய மாட்டான்னு சொன்னார். அதை ஏற்றுக்கொள்ள வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னார். சரி, எப்படியோ சொல்லுங்கள், இது என்னது? சொல்லுங்கள். அடங்காத, தனியாத, திருப்தியற்ற ஒரு தாகம். நான் கவனிப்பாருங்கள், லூக்கா 16:27, 16:27, 24 கூட, 24, 25 கூட படிங்க. 25 கூட, 24, 25 கூட, இதுலேயே அதே வசனத்தில் இன்னொரு பகுதி. இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீ கவனிங்க. ஏற்கனவே வசனம் படித்தேன், 24 கவனிங்க. என்ன பாருங்க, அன்னைக்கு அவன் தண்ணியை குடிச்சிருக்க மாட்டான். அவன் தண்ணியை குடிச்சிருக்க மாட்டான். என்னதான் குடிச்சிருப்பான்? ரொம்ப காஸ்ட்லி. இந்த தண்ணி குடிச்சிருக்க மாட்டான், வேறு தண்ணி குடிச்சிருப்பான். ஆனால் நீ சொல்கிறான், அந்த தண்ணி கிடைக்காது, அங்கே எந்த தண்ணி கிடைக்காது. இவன் குடிச்ச தண்ணி அங்கே கிடைக்காது. அவன் சொல்கிறான், அந்த தண்ணி கூட பரவாயில்லை, அந்த கை கூட பரவாயில்லை, அழுக்கானாலும் பரவாயில்லை, அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்லை, அது ரொம்ப புண்ணாக இருந்தால் கூட பரவாயில்லை, எப்படியா என் தாகம் தீர்க்கப்படணும். இன்னைக்கு அழகு இல்லாதவங்களும் அங்கே அழகாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பேன்னு சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருப்பேன். என்னடி பார்க்குறீங்க? சுருக்கமே இருக்காது எனக்கு அப்படி தான் போட்டுருது. கரை, திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பிழையற்ற மனுஷனாக இருப்பேன். கரங்களை உயர்த்தி. இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு எண்ணம், இன்னும் கொஞ்சம் எடுப்பாது நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் கலராக நல்லா இருக்குமே, இன்னும் ஒரு இன்ச்சு கூட நல்லா இருக்குமே, இல்லை கண் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே. எதுவுமே நல்லா இருக்க வேணாம், அங்கே எல்லாமே நல்லாயிடும். நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேனே, இன்னும் என்ன பிரயோஜனம்? நல்லது தானே, நல்லா வேகமாக ஓடலாம், ஓடி வரலாம். ஆமீன்னு சொல்லுங்கள். ரைட், எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருக்கு மகிமை. கவனிங்க, திரும்ப சொல்கிறேன், அன்றைக்கு பயன்படாத பொருள் இன்னைக்கு எனக்கு பயன்படும், அன்னைக்கு பயன்படாத நபர்கள் எனக்கு பயன்படுவாங்க. அப்படின்னா நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை பயனுள்ள மனிதனாய் மாற்றுவார். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்சாட்டிஸ்ஃபைடு. கவனிங்க, அன்னைக்கு அவன் திருப்தியாக வாழ்ந்தான், எனக்கு திருப்தியாக இல்லை. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழணும்.
இன்னைக்கு அது இல்லையே. இது போதும், இதெல்லாம் ஒரு சாப்பாடா? எவன் சாப்பிடுவான்? நீ கொடுத்த சம்பளத்துக்கு அது ரொம்ப அதிகம். நீ கொடுத்த சம்பளத்துக்கு அதுவே ரொம்ப அதிகம். என்னடி பார்க்குறீங்க? இந்த காசு கொடுத்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயா கொடுக்குற மாதிரி கொடுக்குறாயா, வாங்கின்னு போயிடுறான் அவன். அது அவனும் இவன் ரெண்டு பேர் யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல. அந்த அம்மா கொடுக்குற மாதிரி கொடுக்குறான், எல்லாம் வாங்கின்னு போயிடுறான். அது அப்படி தான். திரும்ப சொல்கிறேன், இந்த உலகத்தில் திருப்தி என்பதே கிடையாது, அவர் மட்டும்தான் திருப்தி. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, இஃப் அட் ஆல் there is anything satisfaction, it is only Christ. இது டாக்டர் பில்லிகார்முடைய ஒரு வார்த்தை. இஃப் அட் ஆல் there is anything satisfaction, it is only through Christ. திருப்தி என்று இருக்குமானால் அது இயேசுவில் மட்டும் உண்டு, இயேசுவால் மட்டும் உண்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்ன ஆண்டவர் கொடுத்து இந்த வீடா, நன்றி ஆண்டவரே. இந்த உடையா, நன்றி ஆண்டவரே. இந்த சாப்பாடா, நன்றி ஆண்டவரே. எனக்கு கொடுத்த ஜனங்களா, நன்றி ஆண்டவரே. எனக்கு என்ன துடிப்படுத்திக்கிறேன். ஆமீன். அதை பார்க்கவும் எனக்கு போறாமே தான் இருக்குது. ரைட். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. திருப்தி இல்லாத உலகத்தில் இங்கே நான் திருப்தி இல்லாத இருப்பேன். இங்கே திருப்தியாக இருக்கிறவங்க அங்கே திருப்தியாக இருக்க மாட்டாங்க. இங்கே திருப்தி இல்லாதவங்கெல்லாம், நான் சொல்லுகிற திருப்தி இல்லாத, அந்த திருப்தி இல்லாத விட்டாலும் திருப்தியாக இருங்க, அதை விட திருப்தியாக்குவார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். இங்கே என்னைக்கு அந்த மனத்தாங்கள் வேண்டாம். எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. நோ. வசதி படித்து பார்த்தீங்களா? இன்னொரு முறை அந்த இன்னொரு முறை 25ஆம் வசனம் அவனு சொல்றாரு, அதை நினைத்துக்கொள். எல்லாம் சொல்ல, நினைத்துக்கொள். சத்தமா பக்கத்தில் ஆட்டி சொல்லுங்க, நினைச்சிங்கம்மா, நினைச்சிங்கன்னு சொல்லுங்க. ஐயோ எவ்வளோ நகை போட்டுக்கிறாங்க அந்த அம்மா. போட்டுக்கிட்டோம். நான் 8 மோந்தம் போட்டுக்கிட்டோம். அதுவா முக்கியம்? இப்போ எவ்வளோ மோதிரம், எவ்வளோ நகை போட்டுன்னு வர அவ. கவனிங்க. அதை நினைக்காத நீ. ஆண்டவன் கொடுத்துருக்கிற ரட்சிப்பு, அபிஷேகம், தேவன் இருக்கிற உறவு, அவருக்கு அவன் தந்த கிருபை, இதை நினச்சிக்க. கர்த்தர் உயர்த்துவார். ஏன் நினச்சிங்க? 2 பேர் ஜோம் பண்ணி சுகம் ஆகுதே. ஜோம் பண்ணி சுகம் ஆச்சா? ஜோம் பண்ணி சுகம் ஆச்சோம். போகும்போது ஜோம் பண்ணின்னு போங்க. நான் கேட்டேன், அவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, நீ பிரசங்கமே பண்ண மாட்டேன்றேன்னு. நான் ஜோம் பண்ணி நிறைய பேர் சுகம் ஆச்சுன்னு. சந்தோஷம் தானே? ஆமாம், போகும்போது ஜோம் பண்ணின்னு போங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அதாவது தேவன் எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அதில் சந்தோஷப்படும். பவுல் நான் சொல்லுகிறான், எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், பட்டினி இருக்க தெரியும், பூரிப்பாக இருக்க தெரியும். அதை கற்றுக்குங்க. அடுத்தவங்களை பார்த்து பொறாப்படாதீங்க. அவள் சபைக்கே வரல, அவர் எப்படிங்கிறா? வசந்த சொல்லுங்க. இப்பொழுது இல்லை, மாற்றி சொல்லணும். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீ வேதனைப்படுகிறாய். ஒரு நாள் வரும், நீ தேற்றப்படுவாய். இந்த 4 அடுக்கு மாடி, 8 அடுக்கு மாடி, என்ன அண்ணா நகர் வீடு, உங்களுக்கு இந்த டிவியில் காட்டுறானே, என்னது வில்லா, 3 கோடி 4 கோடி வெல் ஃபர்னிஷ், அதெல்லாம் வேண்டாம். ஒரு நாள் வரும், இந்த இடத்திலே கர்த்தனை உயர்த்துவார். என்னைக்கா சொல்லுகிறீங்களா, இந்த கணவர் போதும் ஆண்டவரே, இன்னாத்தான கட்டி கொடுத்து நீ இதில் திருப்தியாயிரு. இதை விட உன்னை திருப்தியாக்குவார். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறது போல அவர் மேலே திருப்தியாக இருந்தால் போதும், மற்ற எல்லா திருப்தியும் தேடி வந்துடும். ஆமேன். திருப்தியா? இன்னும் ஆண்டவரே, இதெல்லாம் ஒரு வீடா? இது இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? எனக்கும் கீழே எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. அடிக்கடி சொல்லுவேன், பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வந்துடும், சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பொறாமை வந்துடும், கத்தரை மட்டும் பார்த்தீங்கன்னா கிருபை வந்துடும். புரியுதா உங்களுக்கு? இந்த பெரிய ஆளெல்லாம் பார்க்காதீங்க. இந்த கல்யாணத்துக்கு போனீங்கன்னா சொல்லுவாங்க, யூனோ இட் இஸ் 50,000 rupees இருக்கட்டும், யூனோ த சாண்டல் 25,000 rupees. தலைமையில் வச்சுக்க முடியும். அதை 25,000 கொடுத்து வாங்கினா எங்கே தான் வச்சுக்கணும் அதை? புரியுதா உங்களுக்கு? அதை பற்றிலாம் சந்தோஷப்படாதீங்க. நீங்கள் என்ன இந்த ஷர்ட்லாம் போடுறீங்களே, இப்போ எந்த ஷர்ட் போடுறது? நீங்களாம் அதெல்லாம் போடக்கூடாது.
இதெல்லாம் இந்த அறவேக்காடுடைய வார்த்தைகள். புரியல? சொல்லுங்க. இங்கே எவ்வளோ வேதனைப்படுறனோ, எவ்வளோ சிறுமப்படுத்தப்படுறனோ அங்கே உயர்த்தப்படுவேன். சொல்லுங்க. இங்கே சிறுமைப்படுத்தப்படுவேன், அங்கே கவனிக்கிறியா? இங்கே சிறுமைப்படுத்தப்படுறேன், அங்கே உயர்த்தப்படுவேன். இங்கே வேதனைப்படுறேன், அங்கே தேற்றப்படுவேன். அவன் இங்கே தேற்றப்பட்டான், அங்கே வேதனைப்பட்டான். ஐந்தாவது குறிப்பு. நாலாவது குறிப்பு, இடைவிடாத வேதனை. அதாவது ஆங்கிலத்தில், அதாவது இடைவிடாத வேதனை, இடைவிடாத துன்பம், இடைவிடாத வலி. என்னங்க? இடைவிடாத வேதனை, இடைவிடாத துன்பம், இடைவிடாத வலி. ஹலோ, கொஞ்ச நேரம் தலைவலி தார முடியல. உங்களோட எனக்கு தலைவலியாகுது. உங்களோட எனக்கு என்ன பார்க்குறீங்க? பிரசங்க கேட்க எனக்கு எப்படி இருக்குது? நான் பாட்டு பேச மாட்டேன், நீங்கள் பாட்டு எதுவும் பண்ணினுக்கிறீங்களா? எனக்கு எப்படி இருக்குது? நீங்கள் வேறு மாதிரி சொல்லி நீங்கள் எனக்கு தலைவலின்றீங்க பார்த்து. அங்கே என்னவா வசனம் படிக்கிறேன், கேளுங்க. வசனம் லூக்கா சுவிசேஷம் வெளிப்படுத்தல் 14:10. வெளிப்படுத்தல் 14:10. நானே படிக்கிறேன். ரைட். அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது. ரைட். கோபாக்கினையின் பாத்திரம். என்னங்க? கலப்பில்லாமல் இருக்கிற உக்கிரகம். அது என்ன கலப்பில்லாமல்? கலப்பில்லாத உக்கிரமா? இங்கிலீஷில் இந்த வார்த்தை தெரியுமா? அதாவது கண்டினியூ பெயின். கலப்பே இல்லை, பிரேக்கே இல்லை, நான்ஸ்டாப். எல்லாம் பாருங்க, நான்ஸ்டாப் கண்டினியூஸ் பெயின். படிக்கிறேன், கேளுங்க எல்லாரும். அந்த 14:10 என்ன அது? கோபாக்கினையின் பாத்திரம், கலப்பில்லாமல் உக்கிரகமாகிய மது, அது மட்டுமல்ல அக்கினியும் கந்தகமும் வாதிக்கப்படுவான். நிகழ்கால தொடர்நிலை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இன் அதர் வேர்ட், அதாவது கண்டினியூ பெயின், கண்டினியூ சஃபரிங். வசனம் படிங்களேன். டைம் ஆயிடுச்சு. ரைட். அடுத்து நேரம் கடந்து விட்டது. அடுத்து கவனிங்க. ஐந்தாவது குறிப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஆங்கர். ஒரு பெரிய ஏமாற்றம். அது அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஒரு பழைய பாட்டு. அவர் வருகை எதிர்பார்க்கும் மாந்தருக்கு அவர் வருகை மிகப்பெரிய மகிழ்ச்சி, எதிர்பாரா மாந்தருக்கு மிகப்பெரிய இகழ்ச்சி. அவர் வருகை எதிர்பார்க்கும் மனிதர்களுக்கு அது புகழ்ச்சி, எதிர்பார்க்காத மனிதர்களுக்கு அது இகழ்ச்சி. நமக்கு தெரியும். அதில் ஒரு வார்த்தை போட்டது ஏமாற்றம். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். வசனம் படிக்கிறேன், கேளுங்க. வசனம் வெளிப்படுத்தல் புஸ்தகம், லூக்கா 13:28. லூக்கா 13:28. சீக்கிரம் போடுங்களேன். லூக்கா 13:28. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ் இருக்கிறவளை நீங்கள் காண்பீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் பார்ப்பேன், ஈசாக்கை பார்ப்பேன், யாக்கோபை பார்ப்பேன், சகல பசுத்தவான்களை பார்ப்பேன், தேவ மனிதர்கள் எல்லாரையும் பார்ப்பேன். ஆமீன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இங்கே யாரெல்லாம் பார்க்க முடியலையோ அவங்களெல்லாம் பார்ப்போம். எனக்கு ஒன்று ஏற்றுக்க முடியல ஒரு காரியத்தை. எப்படி ஆகிலும் அவரை பார்த்துடணும். யார? எப்படியாவது அந்த ஊழியக்காரை பார்த்துடணும். யாரெல்லாம் பார்ப்போம்? ஆபிரகாமை, ஈசாக்கை, ஆசையில் ஒரு செல்ஃபி, அவரோட ஒரு புக்கை கொடுத்து ஒரு செல்ஃபி. இதை விட யாரை எல்லாம் பார்ப்போம்? ஆபிரகாமை பார்ப்போம், ஈசாக்கை பார்ப்போம், யாக்கோவை பார்ப்போம், சகல தீர்க்கதரிசியும் பார்ப்போம். ஆதியாமத்திலிருந்து இந்த வெளிப்படத்தில் இருக்கிற அத்தனை ஊழியக்காரர்களையும் பார்ப்போம். எல்லாத்துக்கு மேலே இயேசுவை பார்ப்போம். அப்போ நம்முடைய இலக்கரிப்பு இவ்வளோ இந்த டிப்ரெஷனாக மாறிடும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அடுத்து ஒன்று போட்டிருக்குது. அடுத்து ஒரு வார்த்தை, நான் ஒரு வார்த்தை போட்டேன். நம்முடைய அந்த தமிழில் போட்டிருக்கீங்களா? ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த ஏமாற்றம் போயிடும். யாரை பார்க்கும்போது? கோபம் போயிடும். யாரை பார்க்கும்போது? இயேசுவை பார்க்கும்போது, ஆண்டவரை பார்க்கும்போது அந்த விரக்தி போயிடும்.
இன்னா வாழ்க்கை. அங்கே போனீங்கன்னா எல்லாரும் உங்களை வரவேற்பாங்க, வரவேற்பாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸ்தேவான் அவன் மரித்து பரலோகம் போகும்போது ஆண்டவர் இயேசு நின்று அவனை வரவேற்றாராம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அம்மா அவனை இன்னும் வரவேற்பாராம்மா? உக்கார் உக்காரு, அங்கே உட்கார், வாரத்தில் உட்கார், அங்கே உட்கார். உங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க, இது அரிசி அப்படி கூப்பிட்டு கொடுக்குது. அங்கே வரவேற்பு காத்திருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் போகும்போதே வரவேற்பு. திரும்ப சொல்கிறேன், உங்களை வரவேற்கிற கல்யாணத்துக்கு போங்க, வரவேற்க கல்யாணத்துக்கு போகவே போகாதீங்க. வந்தீங்களா? நான் பார்க்கவே இல்லையே. எதுக்கு நீங்கள் போனீங்க? நீங்கள் வந்தீங்க, நான் பார்க்கவே இல்லையே. அவன் பார்க்காத கல்யாணம் ஏன் போனீங்கன்னு கேட்குறேன். அம்மா என்னை பாருங்கம்மா, அவங்க உங்களை பார்க்கவே இல்லையே, எதுக்கு போனீங்கன்னு கேட்குறேன். இல்லைப்பா சார், கூட்டத்தில் அவங்க பார்க்கல. திரும்ப சொல்கிறேன், உங்களை வரவேற்கிற இடத்துக்கு நீங்கள் போங்க, வரவேற்பு இல்லாத இடத்துக்கு போகாதீங்க. உங்களை கனம் பண்ணுற இடத்துக்கு போங்க. யோசித்து பார்த்தீங்களா? அந்த வசனத்தை எல்லாம் படித்து பாருங்கள். அந்த வசனம் லூக்கா, அதாவது மத்தேயு 24:51, மத்தேயு 20 சார் அந்த வசனத்திலே அதே வசனம் லூக்கா 13:28, 13:28 கரெக்ட் கிடைதான். ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோவையும் சகல காணும்போது, அது போதும், காணும்போது. ஹலோ என்ன பாருங்க, யார் யார் அறிமுகப்படுத்தி வைக்கிறா? ஆபிரகாம, ஈசாக்க, யாக்கோப, சகல பசுத்தவான்களையும் ஆண்டவர் அறிமுகப்படுத்தி வைப்பார், தூதர் அறிமுகப்படுத்தி வைப்பார். உங்களுக்கு இவர் தான் மிகாவேல், இவர் தான் காப்ரியேல், இவர் தான் ஏசாயா, இவர் தான் எரேமியா, இவர் தான் எசேக்கியல், இவர் தான் ஏசாயா. ஆமான்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த பிரதமர் வரும்போது முப்படை தளபதியில் அறிமுகப்படுத்துவாங்க. இவர் தான் இந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரு, இவருன்னு பார்த்துக்கிறீங்களா? ஏர்போர்ட்டில் அறிமுகப்படுத்துவாங்க. அதே வேளையில் பரலோகம் போகும்போது உங்களை அறிமுகப்படுத்துவார் ஆண்டவர். இந்த மாதிரி ரொம்ப பாடுபட்டாங்க, ஓயாமல் கூட்டத்துக்கு போவாங்க, புரியுதா உங்களுக்கு? ஓயாமல் ஊழியம் பண்ணாங்க, நிறைய பாடு. நான் சொல்ல வருத்தம், there is no need of introduction. எனக்கு ஒரு முன்னுரிமை தேவையில்லை, எனக்கு முகவரி தேவையில்லை, அவரே என்னை எல்லாரும் அறிமுகப்படுத்துவார். யாரெல்லாம் அறிமுகப்படுத்தி வைப்பாராம்? ஒரு நாள் திடீர்னு அவர் வந்து உன் பேரை சொன்ன எப்படி இருக்கும் உனக்கு? ஐயோ என் பேரை சொல்லிட்டேன், புரியல, ரைட். அங்கே வரவேற்பு காத்திருக்கும். அங்கே வரவேற்பு யாரையெல்லாம் பார்க்கலாம்? ஆபிரகாமை பார்ப்பேன், ஈசாக்கை பார்ப்பேன், யாக்கோபை பார்ப்பேன், தேவதூதர்களை பார்ப்பேன், பரிசுத்தவான்களை பார்ப்பேன். நம்ம தேசத்தில் வாழ்ந்து மரித்த அத்தனை ஊழியக்காரையும் பார்ப்பேன். ஆமாம், இங்கே யாரெல்லாம் பார்க்க முடியல அங்கே அவங்களெல்லாம் பார்ப்பேன். அவங்களோடு நீங்கள் இருப்பீங்களாம். வசனம் படித்து பாருங்கள், அவர்களோடு அந்த வசனத்தை பாருங்கள். அந்த வசனத்தை நீங்கள் காணும்போது அங்கே இன்னொருத்தரையும் பார்ப்பீங்க. யாரெல்லாம் உங்களை பரியாசம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேலி பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களை பற்றி குத்தி பேசினாங்களோ அவங்களையும் இங்கே பார்ப்பீங்க. அதாவது புறம்பே தள்ளப்பட்டவர்களையும் பார்ப்பீங்களாம். இருக்குதா? புறம்பே. ஆமேன். அதுதான் நான் சொன்னேன். அந்த வசனத்துக்கு 5வது குறிப்பு அழுகையும் பற்கடிப்பும். 6வது குறிப்பு எல்லாம் கவனிங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மனைவி நல்லது, கணவன் நல்லது, பிள்ளைகள் நல்லது, அதை விட தேவனுடைய உறவு நல்லது. அதை விட வெளிப்படுத்தல் 21:8, வெளிப்படுத்தல் 21:8, வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்கள் அதெல்லாம் வேண்டாம். கவனிங்க, நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கவனிங்க என்ன பாருங்க, இவர்களை விட்டு நம்மை கர்த்தர் பிரிப்பார். யாரை விட்டு? அவிசுவாசியை விட்டு, அருவருப்பான விட்டு, கொலைபாதரை விட்டு. இவங்கெல்லாம் இப்போ அவங்களோட நம்ம வாழறோம். அவங்கள விட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களை விட்டு அவங்க போயிடுவாங்க. யாரை விட்டுட்டு? அவிசுவாசிகள். கொஞ்சம் கருத்தை கேட்கணும். 2வது அருவருப்பானவர்கள். திரும்ப சொல்லுறேன், அங்கே இந்த உறவு வராது, ஒரு புதிய உறவு வரும். அதுதான் நான் போட்டிருக்கிறேன்.
இந்த உறவு அல்ல. இன்னொரு வசனம் படிக்கட்டுமா? 8ஆம் வசனத்தில் 21:8 கூட படிங்க. 21:8 கடைசி வார்த்தை அவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க, இந்த உறவை விட அந்த உறவு மேலானது. இது நல்லது, ஆனால் இந்த உறவு கொஞ்ச நாள் வரும், புரியுதா உங்களுக்கு? ஆனால் இந்த உறவை விட அந்த உறவு மேலானது. கடைசியாக ஒன்று சொல்ல முடிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனியர் தமிழில் போடுறீங்களா? 8ஆம் வசனம் 7வது குறிப்பு. 7வது குறிப்பு அன்டிலூட்டட் ராத் தமிழில் போட்டிருக்கிறேன். அதாவது தணிக்க முடியாத தேவனுடைய கோபம். நம்ம பேருக்கு புரியல, இது ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து. நினைக்கிறாங்க அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், கிருபை உள்ளவர், அதே வேளையிலே அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். வசனம் படிக்கட்டுமா? 2 தெசலோனியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 கவனிங்க, நானே படிக்கிறேன். கவனிங்க, எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுவார். அதுக்கு நான் வசனத்தை கொஞ்சம் போடுறீங்களா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் கவனிங்கள். நான் சொன்ன அந்த வார்த்தை கவனிங்க. வசனம் போடுங்களேன். வசனம் எப்படிப்பட்ட கோபம்? ஜுவாலித்து எரிகிற அக்கினியின் கோபம் வானத்திலிருந்து. ஹலோ, என் கிரியைகளுக்கு ஏற்ற, உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற, அதை சொல்லி முடிக்கட்டுமா? ரைட். ஆனால் நமக்கு பாருங்க, நமக்கு என்ன பண்ணுறாராம் அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். 1:9 அவர்களுக்கு அக்கினி, எனக்கு எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க மகிமை. அதாவது ஆச்சரியப்படத்தக்கதாய் என்னை கர்த்தர் பயன்படுத்துவார். சொல்லுங்க மகிமைப்படத்தக்கதாய். அதில் ஒரு வார்த்தை போட்டுருது, தம்முடைய பரிசுத்தவான்களில் என்ன பண்ணுவார் அவரு? கவனிங்கள், என்னை மகிமைப்படுத்தி அதில் மகிமைப்படுவார். 2வது, என்னை பார்க்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆமேன். எங்கள் வீட்டு வாசலில் தாங்க இருந்தாங்க இந்த அம்மா. எங்கள் வீடெலாம் கொடுத்துட்டு வந்தாங்க. நான் தான் அவங்களுக்கு வீடு கொடுத்தேன், நான் தான் அவங்களுக்கு ரேஷன் வாங்கி கொடுப்பேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ ரேஷன் சாப்பிட்டவங்க பரலோகத்தில், பாஸ்மதி சாப்பிட்டவங்க பாதாளத்தில். புரியலையா? என்னை பார்க்குறவங்கள என்ன செய்வாங்களாம்? சத்தமாக பாருங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிறதை கண்டு இங்கே ஆச்சரியப்பட வைப்பார், அங்கேயும் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஏன் தெரியுமா? உங்கள் சாட்சியை பார்த்து. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இங்கே வாடுற சாட்சியை அங்கே சொல்லுவார் ஆண்டவர். இங்கே வாடுற சாட்சியை, உங்கள் சாட்சி அங்கே வெளிப்படும், என் சாட்சி அங்கே வெளிப்படும். இங்கே வேணால் கூட்டி குறைச்சிக்கலாம். உங்களுக்கு தெரியல பாஸ்டர், நீங்கள் ஓர வஞ்சனையாக பண்ணுறீங்க, நீங்கள் ஒரே ஆளை பார்க்குறீங்க, நீங்கள் ஒன் சைடாக கோல் போடுறீங்க, ஒன் சைடு டபுள் சைடு. கோலே முதல்ல போட தெரியாது, ஃபுட்பால் என்னன்னு தெரியாது எனக்கு, நான் எப்படி கோல் போடுறது? நீங்கள் ஒரு பக்கமாக பேசுகிறீங்க இல்லைங்க. அதில் போட்டுருது உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கும்? அநேகர வாழ்க்கையில் சொல்வார் ஆண்டவர். அவன் கேட்குறான், தூதன், இவர்கள் யார் ஆண்டவரை வெளிப்படுத்தலை? அவர் சொல்கிறாரு, தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தவர்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் வசனத்தினாலும் சாத்தானை. அப்போ சொல்கிறாங்க, தூதனுக்கு தெரியாது, ஆனால் இயேசுக்கு தெரியும். அவன் சொல்ல மாட்டீங்களா? தூதன் தெரிஞ்சால் கேட்டிருப்பானா? ஆண்டவர் இந்த ஐயா யாருன்னு, ஹலோ இந்த அம்மா யாரும் கேட்டிருப்பானா? அவனுக்கு தெரியாது, பாஸ்டருக்கே தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். சொல்லுங்க, ஆச்சரியப்பட்ட அளவுக்கு. எல்லாருக்கும் திரும்ப சொல்லுகிறேன், அந்த 8 போடுறீங்களா? அவன் சொல்கிறான், நாமோ என்னங்க இந்த ஆக்கினைக்கு 8-7 சேர்த்து போடுவீங்களா? முடியுமா? 7 எல்லாம் சொல்லுங்க. அவிக்கப்படாத நித்திய அக்கினி, ஓயாத மன உளைச்சல், திருப்தி இல்லாத தாகம், தொடர்ந்து வேதனை, தொடர்ந்து வலி. கவனிங்க, இப்படி நினச்சிருப்போம். என்ன பாருங்க, நான் பாஸ்டர், நான் நேராக போய் பக்கத்தில் உட்காந்துருவேன். அங்கே பார்த்தா வேற ஒருத்தர் இருப்பார், நான் தூரத்தில் இருப்பேன். ஒரு கதை தெரியுங்களா? ஒரு சம்பவம். ஒரு கோயில் செக்ஸ்டன்
நரத்துக்கு போனானா. அவன் கேட்டாரான், என்ன ஆண்டவரே எனக்கு போய் நரத்தை தள்ளிட்டேன்னு. அவன் தேவ சொன்னானா, நீ இல்லைடா பாஸ்டே இருக்கிறாரா இங்கே அப்படின்னானா. அப்புறம் பாஸ்டர் கேட்டாரான், என்ன ஆண்டவரே நான் எவ்வளோ ஊழியம் பண்ணேன், பிஷப் எங்கே தானே இருக்கிறார் அப்படின்னானா. அப்புறம் பிஷப் கேட்டாரான், எவ்வளோ பெரிய ஆள் நான், பிஷப்புக்கு மேலே ஒருத்தருக்கார், மாடரேட்டர் ஒருத்தருக்கிறார். அவன் சொன்னான், மாடரேட்டர் இங்கே தான்டா இருக்கிறார் அப்படின்னு. தோத்தர் சொல்ல மாட்டீங்களா? சேஷ்டன் அங்கே தான் இருக்கிறான், உபதேசர் அங்கே இருக்கிறாரு, பாஸ்டர் அங்கே இருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்க, ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் ஒரு ஊழியரியா, 71 வயசு ஆச்சு. ஊழியத்துக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் திருவிருந்து கொடுக்குறாரு, நான் எப்படி வாங்கிறது? கட்டின மனைவி சொல்கிறாங்க, உங்களுக்கு என்னம்மா வயசுன்னு கேட்டேன். எனக்கு 71 வயசு, 40 வருஷமாக அவரோட போராடுறேன். அவர் ஜீவியம் கொஞ்சம் கூட சரியில்லை, துணிகரமாக பிரசங்கம் பண்ணுறாரு, துணிகரமாக திருவிருந்து கொடுக்குறாரு. மனைவி சொல்லுது சாட்சியை கவனிங்க. அவர் நினச்சிக்கிறாரு அவர் பெரிய பாஸ்டர்னு. 5ஆம் வசனம், 5வது குறிப்பு. அங்கே போனால் எல்லாம் இப்போ உங்களுக்கெல்லாம் சீனியரு, அங்கே போனீங்க சீனியர் இருப்பேன் ஜூனியர் இருப்பீங்கன்னு தெரியாது. நான் இங்கே பெரிய பாஸ்டர் சொல்லிக்கிறீங்க, அங்கே போனால் நான் சின்ன பாஸ்டராக இருப்பேனா பெரிய பாஸ்டராக இருப்பேன்னு தெரியல. ஆமீன். புரியுதா உங்களுக்கு? நல்ல கவனிங்க. முகமறியாத முகம் முகமறியும், முகமறிந்த முகங்கள் முகமறியாது. சொல்லுங்க, முகமறியாத முகங்கள் முகமறியும், முகமறிந்த முகங்கள். புரிஞ்சுதா? அறியப்படாதவங்கள்லாம் அறியப்படுவாங்க, இங்கே அறியப்பட்டவங்கள்லாம் அக்கிரம செய்யக்காரரே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. அது என்னது? ஏமாற்றம் இல்லையா? ஏமாற்றம் இல்லையா? ஓடி ஓடி உழைச்சாண்டவரே ஊழியெல்லாம் பண்ணேன் இல்லை, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அதில் ஒரு வார்த்தை இருக்குது அந்த வசனத்தில், நியாயப்படி 41. சொல்லுங்க, நியாயப்படி. எதை அப்படி பண்ணுவார்? எதை செய்தாலும் சத்தமா உனக்கும் நியாயம் செய்வார், எனக்கும் நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அவர் யாருக்கு அநீதியுள்ள நியாயாதிபதி அல்ல, நீதியுள்ள நியாயாதிபதி. எனவே தான் அவன் சொன்னான். என்ன பாருங்க, இதெல்லாம் இந்த கலனுக்கு தெரிஞ்சிச்சு. சத்தியம் கேட்கல, வெளிப்படுத்தல் படிக்கல. அவன் சொன்னான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்து. என்ன ஆக்கினை? அவிக்க முடியாத அக்கினி. பாயிண்ட்ஸ் போடுங்க. மன உளைச்சல், வேதனை, ஏமாற்றம், நித்திய பிரிவு, தணிக்க முடியாத கோபம், தேவனுடைய கோபம். அங்கே போய் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னால் கூட அவர் கோபம் மாறாது. அதுக்கு தான் இங்கே வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அந்த கோபத்தை ஆற்றும் இடம் தான் சபை. 1000 கோபம் இருக்கலாம், அங்கே வந்து இயேசுவேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? திரும்ப ஒரே நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய பாவத்தை ஒரு 10 மணிக்கு பண்ணீங்கன்னா 10:05 உங்கள் பாவத்தை செட்டில் பண்ணிவிடுங்க. ஒரு தவறு பண்ணுறீங்க 10 மணிக்கோ 11 மணிக்கோ, அந்த தவறை 10:01 செட்டில் பண்ணுங்க. ரொம்ப நாள் விட்டீங்கன்னா அது பெருசாகிடும். உங்கள் ஆணவம், உங்கள் கோபம், உங்கள் இருமாப்பு, உங்கள் பெருமை உடனே செட்டில் பண்ணுங்க. அப்போவே சொல்கிறாங்களே, அப்போவே செட்டில் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் விட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? அது பெருமை, இன்னும் பெருமை, கோபம், ஆணவம் வேணாம். அவனுக்கு தெரியும். அதான் சொன்னான், நீ இந்த ஆக்கினைக்கு. அவனுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? ஆமே, இதெல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரே நிமிஷம் கத்தரை மாற்றிட்டார். இது கூட சொன்னேன், உண்மை இல்லாதவன் உண்மை உள்ளவனாய் மாறினான், பாவி நீதிமானாய் மாறினான், தண்டிக்கப்பட வேண்டியவன் தண்டனையை கொடுக்கிறவனாய் மாறினான், பாதாளத்துக்கு போக வேண்டியவன் பரலோகத்துக்கு போனான். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. பயங்கரமான உலகிலும் உலையான செய்தி எங்களை தூக்கி எடுத்தீரே, எமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்களும் ஒரு நாளில் சொந்தக்காரனாக இருந்தோம், இதற்கு பாத்திரனாக இருந்தோம். ஆண்டவரே, அக்கினிக்கு சொந்தக்கார வேத வாசிக்கிறது போல அக்கினு தப்பி வைக்கிட்ட கொள்ளிகளாக இருந்தோம். ஆண்டவரே, எங்களை தூக்கி எடுத்தீரே. கோடிக்கணக்கான இந்திய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். 142 கோடி மக்களை தூக்கி எடுப்பீராக. இந்த உண்மையை புரிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இரக்கம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே